நான் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வாட்டி கத்தை விஷயம் பேச வந்திருக்கேன், கத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பேச சம்பவம் எல்லாரும் நல்லா பேசியிருக்காங்க, சாமி நல்லா பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் எல்லாரும் நல்லபடியாக பேசணும்னு யாரும் ஒருத்தர் ஜோம் பண்ணிருக்காங்க. யோவான் 19:28. அதன் பின்பே எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு பைபிள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தா சொல்லுங்க, யாரும் தெரியுமா? இயேசு தன்னோட பரவாயில்லை பாலையை ரட்சிக்க வந்திருக்காரு. அது மட்டும் நம்ம முதலாவது மன்னிப்பு வந்து ரட்சிப்பு தந்தார். இயேசு என்ன பண்றாரு, முதல்ல வந்து மன்னிப்பு தந்து கட்டளை பண்றாரு, எல்லாரும் மன்னிப்பு ரட்சிப்பு தந்தார். அது மட்டும் இல்லாம தவிப்பா இருக்கிறவங்களுக்கு விடுதலை தந்து கட்டளை பண்ண எல்லாருக்கும் முடிந்தது என்று தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. கட்டளை வசனம் சொல்றோம். சங்கீதம் 42:1. நீரோடைகளை வாசித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாசித்து கதறுகிறது. ஆமென். மானதெல்லாம் தாகத்துக்கு என்ன பண்ணுமா, நீரோடையை போய் வாங்கி தண்ணி கிடைக்குமா கிடைக்குமா நம்ம என்ன பண்றோம், இந்த உலகம் நம்ம கத்தரை எதுக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்த சொல்லு, நம்ம இந்த உலகத்துக்காக நம்ம எதுக்கு முக்கியத்துவப்படுத்தோம்? ஃபர்ஸ்ட் பணத்துக்கு தான் முக்கியத்துவம். பணம் இருந்தால் நம்ம என்ன பண்றோம், இங்க வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குமா, நம்ம பணம் சம்பாதிக்கலாம், நம்ம பணம் பணம் கிடைக்குமான்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம முக்கியத்துவம். நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம உடம்பு நல்லா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கருத்துக்கு முக்கியத்துவம். காரணமா என்ன பண்ணணும், கருத்துல தேடணும். நம்ம எவ்வளவு ஒரு கருத்துல தேடணுமோ அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்க நல்லா இருக்கும். நம்ம குடும்பத்தை நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற வருங்காலத்துல நம்ம என்ன பண்ணணும், கருத்துல தாகமா என்ன பண்ணணும், கருத்துல தேடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:1 படிக்கணும். நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணம் என்று விலையும் இன்றி திராட்சை ரசமோ பாலும் கொள்ளுங்கள். தாகமா இருக்கிற கர்த்தர் என்ன பண்றாரு, தாகமா இருக்கிறவங்க கர்த்தர் தேடுறாரு. பணக்காரங்க கூப்பிடுறாரா, கர்த்தர் யாரை கூப்பிடுறாரு, தாகமா என் மேல பாரமா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிற யாரும் அவங்களுக்கு எங்க வாங்க, நான் உங்களை ஆசிரியர், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தேவை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு எல்லாமே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தரேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, தாகமா இருக்கிறவங்க கூப்பிடுறாரு. நான் 400 ரோட்ல போறவங்க கூப்பிடுறேன், மனுஷன் கூப்பிடுறேன், என் மேல தாகமா இருக்கிறவங்க மட்டும் என்ன தேடி வாங்க, நான் உங்களை ஆசிரியர் அப்படின்றாரு. அது உணர்வு படிங்க. ஒரு தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் பெட்டி விலையும் பெட்டி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்ககிட்ட கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல. கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே தேவை, தாகமா இருக்கீங்க என்கிட்ட வாங்க. உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், பாலும் திராட்சை ரசமும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான பாலும் திராட்சை
மட்டும் இல்லாம யோவான் 4ஆம் அதிகாரம் படிக்கிறோம். ஏசாயா 44:3. தாழ்வளம் மேல் தண்ணீரையும் வறண்டத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வறண்ட நிலத்தின் போல நம்ம ஆறுகளே ஓடுறோம். நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம தேடி போறோம். கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே கர்த்தரை தேடணும். நம்ம சின்ன விஷயத்துக்கு போயிட்டு வச்சுக்கலாம், நம்ம பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கண்டிப்பா விட்டுருவோம். கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், வாங்கியே தேடணும். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் திருப்பி படிக்கிறேன். தாழ்வளம் மேல் தண்ணீரையும் வறண்டத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என்ன பண்ணுவான், ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் நம்ம அதே மாதிரி நம்ம பாவம் பண்ணாலும் நம்ம இல்லை, நம்ம குடும்பத்துல நம்ம குழந்தைங்க எல்லாருமே சதாகாலம் என்ன பண்ணணும், அந்த பாவம் தாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடி நம்ம ஆசீர்வாதத்தை வச்சா நம்மளுக்கும் நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர் பசங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், கர்த்தர் தாங்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இனி வர நாட்கள்ல வயசானவங்க சரி, நம்ம அம்மா அப்பாவும் சரி, நம்ம எல்லாம் பாவம் செய்யாம இதுக்கப்புறமா கர்த்தரை தேடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர் பசங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். யோவான் 4ஆம் அதிகாரம் படிங்க, 8ஆம் வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். நான் முதல்ல படிக்கிறேன். 8:11. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியரோடே தங்கள் பரவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்கிற சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்றுக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஆமென். பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீ கிட்ட அவன் மாமா இருந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கினால கர்த்தர் அந்த ஸ்திரீ கிட்ட போய் கேட்கிறார். நம்ம போய் கேட்போம், நம்ம நார்மலா போய் நம்ம நடந்து போறோம், ஏதாவது முடியாதவங்க இருக்காங்க, சப்போஸ் அந்த வீட்டு நம்ம கை சரியில்லை கால் சரியில்லை நோயா இருக்கு, நம்ம போமா, நம்ம போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அருவருப்பா இருக்கு அவங்க கிட்ட, நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தூரத்தை ஒரு மன கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த அருவருப்பை தாண்டி என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் தண்ணி வைக்கிறாரு. கர்த்தர் அந்த வீட்டு நம்ம அந்த வேலை என்ன பண்ணுவோம், கர்த்தர் போல விசுவாசமா என்ன பண்ணுவோம், யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜோம் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம விசுவாசமா என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணணும். அவங்க உடம்பு சரியாகிறதுக்கு நம்ம வந்து ஜோம் பண்ணணும். பகல் வந்து படிக்கணும். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்றுக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக கீழ்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பாருங்க, நீங்க குடிக்கிற தண்ணி என்ன பண்றது, இப்ப நம்ம நார்மலா வெயில போவோம், எங்கேயாச்சும் மோர் கொடுப்பாங்க, ரசம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நாலு பேர் வாங்கி குடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த தண்ணி நம்ம காலையில தீக்காது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் கொடுக்குற தண்ணி நீ குடி, உனக்கு ஜீவ விட்டா என்ன பண்ணுவாங்க மாறும். கர்த்தர் என்ன சொல்றாரு, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் கோசம் நம்ம உடம்பும் சரி, நம்ம சரீரம் சரி, கர்த்தர் கோசம் வாஞ்சியா இருக்கணும். எந்த இடத்துல நம்ம வாஞ்சியா இருக்கணும்னா, சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தருக்கு நம்ம சர்ச்சைக்கு போறோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு வாஞ்சியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 14ஆம் வசனம் லாஸ்ட் வசனம் படிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
நம்ம நித்திய கால ஜீவ ஊற்ற ரொம்ப சின்ன விஷயம் தான். தண்ணி கூட பாருங்க கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம அற்புதம் செய்யும்போது கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமா வாழ்ந்தா நம்ம தேவையான நினைச்சு பாருங்க. சின்ன பாட்டு தான். ஒற்றுமையா என் மனமே தாழ்ந்தோடு இன்னொரு கதை கடைசி சொல்லி முடிச்சுறேன். ஒரு சின்ன வியாபாரி கடையில வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா பொருள் வாங்கிட்டு திருப்பி என்ன பண்றாரு, ஒரு ரூபாய் சில்லறை கொடுத்துறாரு. அந்த பொருளை என்ன பண்றாரு, நம்ம திருப்பி வாங்கிட்டு போயிடும். ஆனா அந்த இடத்துல பாருங்க கத்து பாருங்க பிசாசு நம்ம சொல்லும். அவங்க பாருங்க பேசப்பா அவங்க பாருங்க அந்த ஒரு ரூபாய் என்ன பண்றாங்க எடுத்து போயிடுறாங்க. அந்த சின்ன அந்த ஸ்ரீ சொல்ற மாரி அந்த சின்ன ஒரு தண்ணிக்கும் அந்த தாக்கத்துக்கும் அந்த சின்ன கிணறு அந்த ஸ்திரீ எடுத்துட்டு போறாங்க. அந்த ஒரு ரூபாய் நம்ம எடுத்து போயிடலாம். கரெக்டாக நம்ம பின்னாடி வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அந்த எப்படி சொல்றது அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியாது. கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு ரூபாய் எடுத்து போய் நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பின்னாடி வச்சிருந்த அந்த பெரிய வாங்கியோ அந்த ஆசீர்வாதமா நீர் ஓட்டுற போல நம்ம கரெக்டாக நம்ம ஆசீர்வதிக்கலாம்.